அன்புக்குரியவர்களே, தவக்காலத்தின் 4வது செவ்வாய்க்கிழமை சிந்தனையாக நாம் கேட்க இருப்பது தண்ணீரின் புனித சக்தியில் உயிர் பெறும் நம்பிக்கை என்பதாகும். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகத்தில் இங்கு கோயிலில் நின்று பாயும் நீரோடை பற்றிய ஒரு காட்சி பேசப்படுகிறது. இந்நீர் ஆழமாகி செல்லும் இடமெல்லாம் உயிர் துளிர்க்கச் செய்கிறது. மரங்கள் செழித்து கனிகள் பழுக்கின்றன. நீர் உப்பு நிலத்தையும் இனிப்பாக்கி புது வாழ்வை அளிக்கிறது. இது இறையருளின் பாய்மானம், புனிதம், புதுப்பித்தல் ஆகியவற்றை உணர்த்துகிறது. திருப்பாடல் 20:2 ஆண்டவராகிய கடவுள் சியோனிலிருந்து எருசலேம் திருக்கோயிலுக்கு உனக்கு துணை புரிவாராக என்று வாசிக்கிறோம். ஆக இறைவனின் கோயில் என்பது இவ்வுலகில் வாழும் உயிர்கள் அனைத்திற்கும் அருளையும் ஆசிரியரையும் தரும் இல்லம் என்பதை நாம் உணர வேண்டும். கற்களால் கட்டப்பட்ட கோவில் மட்டுமல்ல, கடவுளால் கட்டப்பட்ட கோவிலாகிய மனிதர்களை நாம் மனித மாண்போடு நடத்த வேண்டும். ஆதலால் நாம் ஒவ்வொருவரும் நம்மோடு வாழும் சக மனிதர்களை மனிதர்களாக மதித்து அவர்களை முழுமையாக அன்பு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு ஒரு மனிதன் தன்னோடு வாழும் சக மனிதர்களை மதிக்காத, அவர்களை விலங்கினும் கீழாக நடத்தக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். நாம் மனிதர்களை மனிதர்களாக மதிக்காததன் வெளிப்பாடுதான் சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் வன்முறைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்நிலை மாற வேண்டுமென்றால் ஒருவர் மற்றவருக்கு அவர் இறைவனின் சாயலால் படைக்கப்பட்டவர் என்பதை உணர்ந்து சேவை செய்து வாழ வேண்டும். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு 38 ஆண்டுகளாய் நோய்வாய்ப்பட்டிருந்த ஒருவரை ஓய்வு நாளில் நலமாக்குகிறார். இயேசு அந்த மனிதரிடம், நீர் நலமாக விரும்புகிறா என்று கேட்கிறார். ஏன் இயேசு அவ்வாறு கேட்க வேண்டும்? அவர் ஒவ்வொரு நாளும் பெத்சாதா குளத்தின் அருகே வருவது உண்டு. இந்த குளத்தில் இறங்க தனக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று காத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் குளத்திற்குள் இறங்க கடைசி அடியை எடுத்து வைப்பதற்கு அம்மனிதருக்கு தயக்கம். எனவே சில சாக்கு போக்குகளை சொல்கிறார். இயேசு அவரை நலமாக்குகிறார். நீண்ட காலமாக பிணியால் அவதிப்பட்டவர் இயேசுவின் வார்த்தையால் உடல் நலம் பெறுகிறார். இந்நிகழ்வு மீட்பு, புது வாழ்வு, இறை தலையீடு ஆகியவற்றை வெளிப்படுத்துகிறது. நமது பிரச்சனைகள் மற்றும் நமது மனப்பான்மை மற்றும் செயலற்ற தன்மையை நியாயப்படுத்தும் அனைத்து சூழ்நிலைகளையும் கடந்து செல்ல போகிறோமா? இதையே இயேசு நீங்கள் நலமடைய விரும்புகிறீர்களா என்றார். நாம் நம்புவதற்கும் கனவு காண்பதற்கும் கற்பனை செய்வதற்கும் மேலாக எண்ணற்றவற்றை செய்ய கடவுள் தயாராக இருக்கிறார். நாம் நலமடைய விரும்புகிறோமா என்று இயேசு நம்மிடம் கேட்கிறார். நாம் நலமடைய விரும்புகிறோமா? அப்படியானால் எழுந்து நின்று உங்கள் படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்கவும். நம் வாழ்க்கையில் பெரும்பாலும் சாத்தியமற்றதாக தோன்றும் விஷயங்களுக்கு பொருத்தமான நம்பிக்கையும் நமது எதிர்நோக்காகிய இயேசுவின் மீது கவனம் செலுத்துவது மட்டுமே தேவை. ஓய்வு நாளில் குணப்படுத்தல் என்பது யூத சட்டத்திற்கு எதிரானது. ஓய்வு நாளை பற்றிய சட்டங்களை தவறாக புரிந்து கொண்டதே இதற்கு காரணம். எனவேதான் யூதர்கள் நோயில் இருந்து நலமடைந்தவரிடம், உம்மிடம் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று சொன்னவர் யார் என்று கேட்கும்போது அவருக்கு தெரியவில்லை. இயேசு மீண்டும் நலமடைந்தவரை கோயிலில் கண்டு, இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாது இருக்க இனி பாவம் செய்யாதீர் என்று கூறுகிறார். இப்போது அம்மனிதர் இயேசுவை கண்டுணர்ந்து யூதர்களிடம், என்னை நலமாக்கியவர் இயேசு என்று அறிவிக்கிறார். தங்களை தூயவராகவும் நீதி உள்ளவராகவும் காட்டிக்கொள்ளும் யூதர்கள் இந்நிகழ்வுக்கு பிறகாவது மனமாற்றம் அடைந்திருக்க வேண்டும். அவர்கள் எதிர்நோக்கியிருக்கும் மெசியா அவர்கள் நடுவில் இருக்கும்போது கூட யூதர்களால் இயேசுவை புரிந்து கொள்ள முடியவில்லை. இயேசுவின் வழியில் செல்ல அவர்கள் விரும்பவும் இல்லை. எனவே இயேசுவை துன்புறுத்த தொடங்குகிறார்கள். வீட்டிலோ மருத்துவமனையிலோ உள்ள நோயுற்றோருக்கும் எதிர்நோக்கின் அறிகுறிகள் காட்டப்பட வேண்டும். அவர்களை சந்திப்பவர்களின் நெருக்கத்தாலும் பாசத்தாலும் அவர்களின் துன்பங்கள் தணிக்கப்பட முடியும் என்று திருத்தந்தை எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது என்ற மடலில் குறிப்பிடுகிறார். நீர் என்னும் புனித ஊற்றும் வாழ்வை புதுப்பிக்கும் ஆற்றல் படைத்தது. எசேக்கியேலில் கோயில் நின்று பாயும் நீர் உயிரை வளர்க்கிறது. யோவானில் பெத்சதா குளத்தருகே இயேசுவின் செயல் உடலை நலமாக்குகிறது. இவ்விரண்டும் இறையருளால் புது நம்பிக்கை பிறக்கும் என்னும் எதிர்நோக்கை அளிக்கின்றன. நீரின் புனிதத்தால் தூய்மையாகி இறைவனின் துணையால் நாம் புதுவாழ்வு பெறலாம். இது நம்மை நோக்கி வரும் ஒரு நல்ல எதிர்காலத்தை உறுதி செய்கிறது. அங்கு துன்பம் மறைந்து உயிர்ப்பு பொங்குகிறது.
எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக வாழ இந்த தவக்காலம் துணை புரியட்டும். நன்றி.